வணக்கம். இன்றைக்கி நம்ம மிதுன லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி வீடு வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மிதுன லக்னக்காரங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 6வது வீடு. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சொத்து அமையுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடம்ங்கிறது நிலராசி, உபயராசி. அப்போ நிறைய மக்கள் வாழும் இடம். அதாவது நிலராசி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அப்போ இது வாழும் இடம்னு குறிக்கும். அப்போ நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வீடு அமையும். உழைப்பாளிகள் இருக்க இடமா இருக்கும். அது நிறைய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள இடம் தான் உங்களுக்கு அமையும். பொதுவாகவே உங்களுக்கு லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதி புதனும் உங்களுக்கு புதனாக வரனால உங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் புதன் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்து வச்சுக்கோங்களா. ஏன்னா அஸ்தங்கிற சந்திரனோட நட்சத்திரம், 2ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இல்லையா. அப்போது உங்களுக்கு நிறைய சொத்துக்களை வாங்கி நிறைய வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருந்தாலும் வச்சுக்கோங்களா. சூரியன் 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு இந்த மாமனார் சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது கார்னர்லேயே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவே இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால், செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் சிறப்பு இல்லை. ஏன்னா அது புதனோட வீடு, வேதுகன் வீடு. அதுவே செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருந்து 4ஆம் வீட்டை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு நல்ல அமோகமான வீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலுமே செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோக்கியதை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ உங்கள் இடத்துல நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, புதன் 4ஆம் அதிபதி லக்னாதிபதியாக நிறைய சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் சொத்து நிறைய சேர சேர தாயோட ஆயுள் பாதிக்கும். ஏன்னா 4ஆம் இடம் ஆயுள் தாய்க்கறாங்கன்னா 6ஆம் இடமா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சொத்து வாங்கி வீடு போடுறதா இருந்தால் தாய்க்கு முதல்ல ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணிவிட்டு வீடு போடணும். இதுவே சுக்கிரன் அந்த 5ஆம் இடத்துல 4ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரனுங்கிற 5ஆம் அதிபதி இல்லையா, நீசமாகிட்டாரு. அப்போ நீங்கள் நிறைய சொத்து வாங்கி வச்சுருப்பீங்க, குழந்தைகளுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும்னு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தைகளை அனுபவிக்காது. இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து இருக்கும். அந்த குழந்தைகள் அவங்க விருப்பப்படியே கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. சொத்து வேண்டாம் சொல்லி போகும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்காது. இதுவே சுக்கிரன் கூட புதனும் சேர்ந்துருந்தாலும் வச்சுக்கோங்க, அது நல்லது. பரிவர்த்தனையாக இருந்தாலும் அந்த சொத்து நமக்கு நிற்கும். அதனால் எப்போவுமே ஒரு சொத்து நிறைய சேர்க்கணும் போது நம்ம லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல குருவும் சந்திரனும் 10ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹம்சயோகம் பெரும்பாலும் 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு அழகான சொத்து, உங்களுக்கு சொத்து பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே 4ஆம் வீட்டில் குரு இருந்தாருன்னா ஒரு ஜீவசமாதி பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறவங்க. அதாவது 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய கோவில் பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? சரி, அப்புறம் 4ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களா. சனி தனியாக இருக்கும். சனியும் புதனும் சேர்ந்து இருந்தாருன்னா அந்த உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எல்லாம் கேட்பாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது, அது ஃபேக்ட்ரிங்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் நமக்கு எந்த மாதிரி சொத்து அமையுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் கேட்கலாம், மேடம் நான் எப்போ மேடம் சொத்து வாங்குவேன் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும்ல. அப்போது உங்களுக்கு 2, 4, 5, 8, 11 இந்த தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு சொத்து அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது. அப்போ எந்த இடத்துல மேடம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அப்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி என்ன கிரகம்னு பாருங்கள், அந்த கிரகத்தினுடைய தசை எதுன்னு பாருங்கள், அந்த திசையில் நீங்கள் வீடு வாங்கலாம். இப்போ 4ஆம் அதிபதி எந்த தசை பாவத்தில் இருக்காருன்னு பாருங்கள், அந்த பாவம் என்ன கிரகம்னு பாருங்கள். ஓகே, இப்போ புதன் இப்போ மகரத்தில் இருந்தாருன்னா மகரம் என்ன தசை, அந்த திசையில் உங்களுக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் வச்சு இப்போ புதன் பார்க்குற 7ஆம் பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன திசையை குறிக்குதோ அந்த திசையிலும் வீடு வாங்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீடு வாங்குங்க, ரொம்ப அமோகமாக இருக்கும். ஓகே, சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் டெய்லி போட வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும்.